இந்த அருமையான வேலையிலே நமது இந்திய தாய் திருநாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு நமது தேசிய சங்கத்தில் அருமையான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நமது சங்கத்தின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் அத்தனை நிர்வாகிகளையும் செயற்குழு உறுப்பினர்களையும் அனைவரையும் வருக வருக என இந்த நேரத்தில் இருகரம் கூப்பி வரவேற்று மகிழ்கிறோம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு நமது சங்கத்தின் தலைவர் திரு நித்யானந்தம் அவர்கள் தலைமையை நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு நமது கௌரவ தலைவர் அண்ணன் எல் ரத்தன்ராஜ் அவர்கள் தேசிய கொடி ஏற்றுவார்கள், பொருளாளர் அவர்கள் இனிப்பு வழங்குவார்கள் என இந்த நேரத்தில் இந்த திருநாட்டின் முக்கியமான நிகழ்வாக நம்மளுடைய உரிமைகளை காக்க நமது குடியரசு தினத்தை நாம் இன்று சிறப்பாக கொண்டாட வேண்டும். இந்த கொண்டாட்டத்தை வாழை செல்வங்களுக்கு மத்தியில் நாம் இதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு உறுதிமொழியாக எடுத்து நமது நாட்டை உலக அளவில் ஒரு மாபெரும் வல்லரசாக நாம் இட்டு செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியேற்று நாம் செயல்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு நமது தலைவர் அவர்களை தமிழ் தாய் வாழ்த்து. அதிசிறந்த திராவிடர்கள் திருநாளும் தக்க சிறு திரைமுதலும் தரிசனமும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை சிறமிழந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. நமது கௌரவ தலைவர் அண்ணன் ரத்னராஜ் அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைப்பார்கள். அந்த பக்கம் வந்தே மாத்திரம் சல்யூட். 7வது குடியரசு தின விழாவை நமது சங்கத்தின் சார்பிலே ஒவ்வொரு ஆண்டும் இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். பல்வேறு பணிகள் இருந்தாலும் நமது சங்க உறுப்பினர்கள் தவறாமல் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று நாம் சுதந்திரம் அடைந்து விட்டாலும் சுமார் 2.5 ஆண்டு காலம் நமது நாட்டை ஒன்றிணைப்பதற்கும் நமது அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுவதற்கும் நமது நாட்டினுடைய தலைவர்கள் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு, ஏனென்றால் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திலே நமது பிரித்தாளும் சூழ்ச்சி என்ற ஒரே சொல்லை வைத்துக்கொண்டு இந்திய திருநாட்டை பல்வேறு துண்டுகளாக பிரித்து இங்கிருந்த சூழ்நிலையை சிறு குறு மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்த அந்த சூழ்நிலையை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நம்மை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்து வந்த வெள்ளையர்களை விரட்டி அடித்தாலும் சுமார் 2.5 ஆண்டு ஆளுகம் நம்மளுடைய பல்வேறு மொழி பேசுகிற மக்களையும் பல்வேறு பகுதியை பிரிந்து கிடக்கூடிய நாட்டையும் ஒன்றிணைத்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றி 1950 ஜனவரி 26 அன்று நமது நாடு குடியரசு நாடாக மலர்ந்தது. இந்த நாட்டை பேணி இந்த சுதந்திரத்தையும் நாம் பேணி காக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நம்ம நாட்டில் இருக்க சூழ்நிலை, உலகத்திலே இருக்க சூழ்நிலை நீங்கள் அறிவீர்கள். வல்லரசு நாடுகள் என்ன பண்ணுகின்றன? அமெரிக்காவிலே ஒரு அதிபர் வந்திருக்கிறார். குரங்கு கையிலே பூமாலை கிடைத்த மாதிரி இந்த அதிகார துஷ்பிரயோகத்தையும் தன்னுடைய பண திமிரையும் ஆயுத பலத்தையும் வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை அச்சுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலை இன்று காணப்படுகிறது.
நம்மை மாறி பல்வேறு நாடுகள் இந்த வரி சுமையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மாதிரி ஒரு கொடுங்கோல் ஆட்சி அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டிலே உள்ளே புகுந்து ஒரு அதிபரை தூக்கி கொண்டு வந்து ஒரு சில மணி துளிகளிலே அடிமையாக தன்னுடைய சிறையிலே அடைக்கக்கூடிய மாதிரி மோசமான ஒரு சூழ்நிலை உலகளவிலே நிலவி கொண்டிருக்கிறது. இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஆகவே நம்முடைய சுதந்திரத்தை நம்ம நாட்டையும் பேணி காப்பதற்காக நாம் அனைவரும் ஒரே பல மத நிற இன வேறுபாடுகளை மொழி வேறுபாடுகளை கடந்து நாம் அனைவரும் ஒன்றாக இந்த இந்திய திருநாட்டுடைய காப்பதற்காக அனைவரும் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்பதை இந்நேரத்திலே உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இந்த நமக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த அமெரிக்காக்காரன் சம்பாதித்து இங்கே விற்று பணத்தை ஈட்டி கொண்டு போகக்கூடிய கொக்கோ கோலா, பேண்டா மற்றும் பல்வேறு இந்த பீட்சா மாதிரி உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அனைத்து உணவு வகைகளையும் தவிர்த்து நம் நாட்டிலே இருக்கக்கூடிய இளநீர், ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் மற்ற மாதிரி உணவுகளை அருந்துவதற்கு நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற நேரத்திலே உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். विनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उच्चल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जल सिधरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मागे जागे तब जय दाता जन गण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे जय हे இயற்கையா சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். துண்டு பாப்பா யாரு பாப்பா யாரு? இருப்பா துண்டு போடலாம் சார். ஆட்டோ போயிட்டு யாரோ ஒருத்தர் வழி விட்டு போப்பா. வழி விடா போடு ஓகேடா ஓகேடா எல்லாம் நில்லுப்பா. எல்லாம் நில்லு போட மேடம் 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 வரேன் சார். ஒரு நிமிஷம் கேமரா பாருங்க. ஓகே ஓகே கரெக்டா முன்னாடி தான் தெரியுது அப்புறம் என்ன முன்னாடி கேமரா தெரியுது அப்புறம் அது பிரச்சனை இல்லை. வண்டா வர்றாரு.
நாட்டுக்கு சுதந்திரம் தினம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியமானது குடியரசு தினம். சுதந்திரம் கிடைச்சிட்டதுனால மட்டுமே நமக்கு வாழ்வாதாரம் மேம்பட்டதுன்னா கிடையாது. குடியரசு தினம் எந்த அளவுக்கு முக்கியம்னா ஒரு குடியாட்சி, அதாவது மக்கள் ஆட்சிக்கான தத்துவத்தை நமக்கு அறிமுகப்படுத்திய நாள் இந்த குடியரசு தினம் அப்படிங்கிறது. ஏன்னா 47 நமக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் 1950 தான் நம்மளுடைய நாடு என்ன மாதிரி செல்லணும், என்ன மாதிரியான இது பண்ணணும்னு வழிவகுத்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கிரியேட் பண்ண நாள், உருவாக்கின நாள் இன்னைக்கு. ஸோ இந்தியாவோட நீங்கள் சுதந்திரம் அடைஞ்ச மற்ற நாடுகளை, பாகிஸ்தானாக இருக்கட்டும், நேபாளா இருக்கட்டும், இல்லை பங்களாதேஷாக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், அது எந்த நாட்டு கூட இந்தியாவை கம்பேர் பண்ணிக்கிட்டாலும் நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறோம்னா அதுக்கு நம்ம அரசியலமைப்பு சட்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை கிரியேட் பண்ண அந்த முன்னாள் தலைவர்களை நம்ம இந்த நேரத்தில் நம்ம நன்றியோட நினைவு போக கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு சங்கமம், அரசியலமைப்பு சட்டம் எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி ஒரு சங்கத்துக்கு வாயிலாக அதனுடைய ஒற்றுமை. இப்போ இந்தியா இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கான வேற்றுமையில் ஒற்றுமை அதே தான் சங்கத்திலையும். நம்ம அனைவருக்கும் பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் தலைமைக்கு கட்டுப்பட்டு அந்த அரசியலமைப்பு சட்டம், அதாவது நம்மளுடைய பயிலா எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தலைமையின் கீழே நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக சேரும் போது தான் சங்கம் வளரும், அதே மாதிரி தான் நாடும் வளரும். ஸோ இந்த நேரத்தில் இங்கே வந்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி கூறி நம்ம இந்த விழா முடிச்சுப்போம். அடுத்தது டிஎஃப்எஸ்சியில் நமக்கு வெளியேற்றுவதற்கு அனைவரும் கலந்துக்காக உங்களை அப்போது கேட்டுக்கொள்கிறேன். சுகன்யா எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதே கொடுங்க எல்லாரும். ஆமாம் ஆமாம், அப்படியா? ஹலோ நடுவில் வெள்ளை வச்சு இந்த பக்கம் காவி போட்டால் கரெக்டாக இருக்கும். தள்ளி நீங்கள் வந்துடுங்க, இப்படி நடுவில் நீங்கள் வந்து நில்லுங்க. அவ்வளோதான். பாருங்க, காவி வெள்ளை பச்சை. ஒரு ஆக்சுவலாக வருஷம் ஒரு முடிவோடு தான் வராங்க எல்லாருமே. என்னன்னு தெரியல. கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா எடிட்டிங் போட்டு ஏன்னா முறைக்கிறாங்க. வாங்க இப்படி வாங்க. அகண்ட பாரதம். காந்தி நல்ல தெரிஞ்சாரா? வர போயிடும் சார் வெளில.
எடுத்துட்டேன் சார், நான் முதல்ல எடுத்துட்டேன். அப்புறம் காண கிடையாது முதல்ல சலீம் ஆமாம் கேமரா தலைவிட்டு தான் जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उच्चल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलसि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गावे तव जय गाथा जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे जय குடியரசு தினம் இன்னைக்கு 77வது குடியரசு தினம். நம்ம 1947 சுதந்திரம் கிடைச்சாலும் 1950 கிடைச்ச குடியரசு மூலிமா தான் நாடு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சில விஷயங்கள் நம்ம அங்கேயே டான்சியாலே பேசணும். டிஎஃப்எஸ்சி பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சர்வீசஸ் வந்து இப்போ இந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்கீம்ஸ், நிறைய ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இது என்னன்னா நம்ம லோக்கலில் இருக்கிற பீப்புள் நிறைய பேர் யூஸ் பண்ணணுன்ற நோக்கத்தோடு கொண்டு வந்தது தான் இது. ஆனால் நம்ம அந்தளவுக்கு வந்து நம்ம இதை உபயோகப்படுத்துறதில்லை அப்படிங்கிறது தான். வருங்காலங்களில் டிஎஃப்எஸ்சியோட அத்தனை ப்ரோக்ராம்லையும் நம்ம சென்னை, கிண்டி, ஈக்காடுத்தாங்கலாம் சுற்றி இருக்கிற நம்மளுடைய தொழில் முனைவோர் அத்தனை பேரும் இதில் பங்கெடுத்து இதனுடைய பயனை பெறணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் வந்து அதை சுற்றி காட்டுவேன். மேலும் டான்சியா சார்பாகவும் டிஎஃப்எஸ்சி சார்பாகவும் நடக்கிற அத்தனை ப்ரோக்ராமில் நீங்கள்லாம் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். குடியரசு தினத்தில் கலந்து கொண்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். டிஎஃப்எஸ்சி சேர்மன் நம்ம கொடி ஏற்றி நம்மளெல்லாம் வழிநடத்தி டான்ஸியாக வழிநடத்தி செய்கிறார். முதல்ல நம்ம கொடி வந்து நம்ம டான்ஸியால் ஏற்றணும். நேரங்காலம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஏற்றுறது இதுதான் ஃபஸ்ட்டு வரலாற்றில் எனக்கு தெரிஞ்சு. இந்த நேரமானது எல்லாருக்கும் பொன்னானது. ஆகையால் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் டான்ஸியா சார்பிலும் டிஎஃப்எஸ் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, இங்கே கலந்துக்கிட்ட அத்தனை பேரும் டான்சியாவில் டிஃபன் அரேஞ்ச் பண்ணி வைக்கோம். காலை இது அரேஞ்ச் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணி வைக்க வந்து கலந்துக்குங்க. எல்லாம் வந்து சாப்பிட்ணும் கேட்டுக்கோங்க. பக்கத்துல இருந்தே இல்லை பக்கத்துல இருந்தே தெரியல எங்கே இருக்காரு அது வந்து கரெக்டாக இருந்திருக்கும். அது சரியா இருந்தது. ஆமாம், அதுதான் ப்ராப்ளம். எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் சுகர், எல்லாருக்கும் சுகர். இது இல்லை, பசங்க கொடுத்துருவோம். அது அமலுக்கு நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. ஓகேவா?